ஹே ஆல், இது மண்டே மார்னிங். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி காலாங்கத்தால எழுந்து குளிச்சுட்டு கிளம்பி வெளியிலலாம் போகிறது. இன்றைக்கி அம்மா கூட ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் காலையிலே குளிச்சுட்டு ஒரு 6:30 போலலாம் வீட்டில் இருந்தே கிளம்பியாச்சு. ஸோ போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சீக்கிரமாக போனதுனால சீக்கிரமாக ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஒரு 11:30 12 கிட்டே ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ ரிட்டன் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. காலையில் பயங்கரமாக இருந்தது கிளைமேட்டு காலையில் போகிறது. இது வந்து சென்னை சென்ட்ரல் ஏரியா. நாங்கள் வரும்போது காலையில் 6:30க்கு 7 o'clock வரும்போது எவ்வளோ கூட்டம் இருந்ததோ, ரிட்டன் போகும்போதும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஸோ இந்த ஏரியா எப்போவுமே பிஸியாக இருக்க ஏரியா போல் இருக்குது. நான் வந்து ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, பட் இப்போல்லாம் வந்து ரொம்ப கூட்டம் ஹெவியாக இருக்குது. அப்போல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நான் போகும்போது, பட் இப்போ தான் என்னென்னு தெரியல, பயங்கர கூட்டமாக இருக்குது. ஸோ நான் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கும் வந்து ஒரு நல்ல தூக்கம் போட்டு எழுந்தாச்சு. ஏன்னா காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்தாச்சுல. ஸோ ரிட்டன் வீட்டுக்கு வந்து தூங்கி ஒரு எழுந்துக்கும் போதே 4 மணி இருக்கும். ஏன்னா வேலை ஆரம்பிக்கணும்னு தான் எழுந்துக்கவே செஞ்சேன். ஸோ வேலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடகடன்னு எழுந்து ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல, டேரெக்டாக வேலையில் உட்கார வந்தாச்சு. இன்றைக்கி மண்டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் ஒர்க்கு. வீக்லி மண்டே டியூஸ்டே மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். வெனஸ்டே தேர்ஸ்டே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். திரும்ப ஃப்ரைடே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் என்னோடய ரொட்டீன் இருக்கும். இன்றைக்கி வந்து மண்டேங்கிறதுனால இன்றைக்கி தான் பேகுலேருந்து லேப்டாப்பே ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ரைடே மேக்ஸிமம் எடுத்து உள்ளே வச்சுருவேன். அதுக்கப்புறம் மண்டே திரும்ப எடுத்து வெளியில் வச்சுப்பேன். ஸோ இன்றைக்கி எழுந்த உடனே வேலையில் உட்காந்தாச்சு இல்லையா. ஸோ ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருந்தது, ஒரு மாதிரி தூக்க கலக்கம் மயக்கமாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ஒர்க் பார்த்துட்டு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். மோஸ்ட்டாக காஃபி ரொம்ப டெய்லிலாம் குடிக்கிறதில்ல, பட் இப்போ என்னமோ தெரில, அடிக்கடி வந்து குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்னடா இது அடிக்கடி குடிச்சிட்டே இருக்கும், ஒரு ஹேபிட்டாக மாறிட போகுதுங்கிற ஒரு பயம் இருக்குது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா டீ காஃபிலாம் ரொம்ப குடிக்க மாட்டேன் நான். இன்றைக்கி தான் குடிக்கிறேன்.